செல்வமே, உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவிதமான அஸ்திரமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. சாயை மீறி என் குழந்தையை நெருங்க விட மாட்டேன். என்னை உரிமையோடு அப்பா என்று நீ மனதால் அழைத்தாலே போதுமே, எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்காக ஓடி வந்து காப்பாற்றி விடுவேன். வாழ்க்கை எப்போதும் எண்ணம் போல் நடக்காது. ஆனால் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அமைதியாக மாறும். பிரச்சனைகள் வந்தால் உடனே பதிலளித்து விடாதே, அமைதியாக இருக்கணும். ஏன்னா அமைதி தந்த தீர்வும் எப்போதும் சிறப்பானதாக இருக்கும். கோபம் பதில் சொல்லும் அவசரம், மனக்கசப்புகள் அனைத்தும் உன் உள்ளத்தின் அமைதியை கெடுத்துவிடும் தங்கமே. சிந்தனையோடு யோசித்து பேசும் பழக்கத்தை மட்டும் வளர்த்துக்கோ. ஏன்னா மௌனம் பல நேரங்களில் பெரிய தீர்வாக இருக்கும். சிரிப்பு ஒன்றிடத்தில் ஒன்று மட்டும் போதும், மௌனம் மட்டும் போதும். கடந்ததை நினைத்து மனதை வருத்தப்படாத, எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நோக்கு. மௌனமும் அமைதியும் நிறைந்த மனம் கொண்டவரே என் அருளை பெறுவார்கள். உன் வாழ்க்கை அமைதியால் ஒளிரட்டும் என் தங்கமே. நீ எங்கிருந்தாலும் இந்த சாயின் அருள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உன் குறைகளை சொல்லி சிரித்து கொண்டே இருப்பார்கள். சிரித்து கொண்டு போகட்டும். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதும் உன் நிறைகளே சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? மனித குணம் மிகவும் மோசமானது. தன்னை விட பிறருக்கு அதிகம் துன்பம் நேர்ந்தால் அதை ரசித்து கொண்டிருக்கிறான். தன்னை விட பிறருக்கு அதிகம் இன்பம் நிகழ்ந்தால் பொறாமையில் துடிக்கிறான். உண்மைதானே? உன் அப்பா சொல்வது உண்மையா? நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு சிலர் அலட்சியம் செய்தால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே, விட்டுவிடு. துஷ்டர்களிடம் வாதாடாதே, எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன் உனக்கு. ஓம் சாயிராம்.